யோ யாரியா நீ? இந்த பில்டிங் ஓனரே நான் தாயா. அப்படியா? டூப்ளிகேட் சாவி போட்டு ஓனர் ஆயிடுவியா? ஒரிஜினல் சாவி என் கையில தொங்குது பாரு. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்லாதப்ப கள்ளச்சாவி போட்டு வீட்டை திறந்து ஆபீஸ் ரூமா செட்டப் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வெளியில பூட்டை போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கேன். அங்க பாரு. எங்க பாக்குற? நீங்களா வந்தீங்களா? நல்லதா போச்சு. இந்த ஆள் ஓனா நீங்களே கேளுங்க. அட சும்மாரியா, நீ தானே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏமாத்தி எங்க கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கினவன். பணத்தை பேங்க்ல போடலையா? தாடி கடல சுட்டானா? எது பேங்க்ல போடலையா? சாப்பிடுங்க. இந்த கோலா குடிக்கிறதுக்கு ஹோட்டலுக்கு கூட்டு வந்தீங்க? சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, பாவம் நீங்க வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே நினைச்சேன். பட் உங்க ஒய்ஃப் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு கூட்டு வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் வேலைக்கு போனா அவ வேலைக்கு போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். ஒருவேளை அவளுக்கு வேலையை விடுறதுக்கு விருப்பம் இல்லையா என்னமோ. இதுதான் சார், இந்த முதுகுல மச்சம் இருக்கிற பெண்களுக்கே ஈகோ அதிகம்னு சொல்லுவாங்க. யார் முதுகுல மச்சம் இருக்கு? நம்ம பிரியாவுக்கு தான். சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி. நான் இப்படித்தான் எதையாவது பார்த்து தொலைச்சிட்டேன். சாரியா, ப்ளீஸ் சாரி. யாருகிட்ட எதை எப்படி பேசுறதுன்னு தெரியாம நானே உண்மையை உளறி. சாரி சாரி மிஸ்டர் பாண்டியன். மட்டையா மட்டையா. The depreciation value which you have quoted is little on the higher side. Hence, we request you to reconsider. Hello? Yes, Priya speaking. Yes? Yes? ஐயோ, என்ன தண்ணி வரல? ஏய், யாரு வந்த? கண்ணெறியுது. ஏய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஐயோ, பிரியா நீங்களா? சாரி, நான் தெரியாம. ஐயோ, உங்க மேல தப்பில்லை சார். நீங்க கிளாஸ் மிதிச்சிட கூடாதுன்னு நான் தான் உங்களை பிடிச்சு இழுத்தேன். முகமெல்லாம் ஒரே. ஐயோ, ஒன் செகண்ட் சார். ஐயோ, கண்ணு எரியுது. இந்தாங்க சார் டவல், முகத்தை தொடச்சுக்கங்க. சார், தேங்க்யூ. அவசரமா வர சொல்லி போன் பண்ணீங்களாமே, ஆபீஸ்ல சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஆபீஸ்க்கு வர முடியாது. இந்தியன் பேங்க்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செக் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பலாமே உங்களை வர சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பணம் எடுத்துட்டு வரேன். ஓகே சார். ஐயோ, ஆமாமா, நான் அந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே நான் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நீதாம்மா பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்காகத்தான் உன்னை பெருசா படிக்க வச்சு தைரியமான பொண்ணா வளர்த்த. பழையபடி அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அப்பதாம்மா என் ஆத்மா சாந்தி அடையும். அப்பா
உங்க லட்சியத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவியா இருந்து ஒத்தாசை பண்ணணும். பாட்டி, யார் இருந்தாலும் இவன் தாண்டா அவங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவன். இந்த சண்டாளனாலதான் லட்சாதிபதியா இருந்த நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. இவன் உங்க அப்பனுக்கு உயிர் நண்பன். இவன் பொண்ணத்தான் உனக்கு கட்டி வைக்கிறதா இவனும் உங்க அப்பனும் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தாங்க. சின்ன வயசுலயே பரிசம் கூட போட்டாச்சு. ஆனா இந்த பாவி பணத்துக்கு ஆசைப்பட்டு துரோகம் பண்ணி உங்க அப்பன் சாவுக்கு காரணமா இருந்துட்டான்டா. என்ன பெட்டியும் கைமா நிக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? என்ன பாட்டி, கெட்டப்பெல்லாம் சேஞ்ச்? எனிதிங் சீரியஸ்? எங்க குடும்பத்துக்கு நீ வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உன் வீட்டுல நாங்க ஏன் தங்கணும்? வழக்கு நடத்தாம தீர்ப்பு சொல்றது ஓல்ட் மெட்ரிகுலேஷனுக்கு அழகு இல்ல பாட்டி. என் பிள்ளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கே எப்படி? உன் முதுகுல மச்சம் இருக்கிறது உன் புருஷனுக்கு கூட தெரியாது. ஆனா உன் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்குது எப்படி? வேலைக்கு போனதுனால முதலாளி கூட தொடர்பாச்சா இல்ல முதலாளி கூட தொடர்பு இருந்ததுனால வேலைக்கு போனீங்க? வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறீ, இல்ல கொன்னுடுவேன். கொலை பண்ண உனக்கு சொல்லியா தரணும்? நீதான் கொலைகார மகளாச்சே. என்ன அதிர்ச்சியா இருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உன்னால எப்படி நடிக்க முடியுது? இந்தா பாரு, நல்லா பாரு. பிரியா, ஹாய். உனக்கு போன் பண்ற சிரமத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு நானே வந்துட்டேன் பாத்தியா? நரேஷ், என்ன இதெல்லாம்? உனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாத புருஷனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படுறதை என்னால பொறுத்துக்க முடியலமா? நரேஷ், முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.